கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சிலருக்கு தலைப்பு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். முஸ்லிமின் ஆயுதம் பிரார்த்தனை, துஆ. முஸ்லிமின் ஆயுதம் என்று சொன்னால் அரபியில் சிலாஹுல் முஸ்லிம் அல்லது அதிகமாக பரிச்சயமான ஒரு வார்த்தை, ஒரு புத்தகம், ஹிஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண், முஸ்லிமின் கோட்டை, ஒரு முஸ்லிமுடைய பாதுகாப்பு. இதெல்லாம் துஆவில் இருக்கிறது. முதல் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்கள், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், எல்லோரும் மனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ் அவர்களை பலகீனமானவராக படைத்திருக்கிறான். அந்த பலகீனத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைக்காக நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம். அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நல்ல மனைவி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், வியாபாரத்தில் நல்ல லாபமாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய நடைமுறை ஒழுக்க, அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்தாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய வார்த்தை வாசகம், இது எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் தவறுகள் ஏற்படலாம். மனிதன் அடிப்படையில் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்யலாம். அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றானே, வஹுலிகல் இன்சானு ضعيفا. அல்லாஹ் மனிதனை படைத்தது எப்படி தெரியுமா? ضعيفன், பலகீனமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த மனிதனை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவுடைய வசனம், 5வது ஜுஸுடைய 1வது சஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது இறங்கக்கூடிய ஒரு வசனம், யுரீதுல்லாஹு யுഖஃஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு கடினமானதை விரும்பவில்லை. இதே வார்த்தையோடு, இதே வசனத்தோடு, இதே அர்த்தத்தோடு இன்னொரு வார்த்தையும் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் உங்களிடத்தில் இலகுவான விஷயத்தை தான் எதிர்பார்க்கின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களிடத்தில் கஷ்டமான ஒரு காரியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அதே போன்றுதான் இங்கும் வரக்கூடிய வார்த்தை, யுரீதுல்லாஹு யுഖஃஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்கள் மீது லேசான சட்டத்தை தான் விரும்புகின்றான். மனிதன் லேசான சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றுதான் படைத்த இறைவனும் விரும்புகின்றான். ஏன்? அவன் மலக்கல்ல, அவன் அல்லாஹ்வுடைய பேச்சு முழுக்க கேட்டு